இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 10 டே 9. கிச்சன்ல ஒரு பொருள் உடைஞ்சிருச்சு. அந்த பொருள் யார் உடைச்சாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த கருப்பாடு யாருன்ற மாதிரி தேடும்போது நம்ம எப்பயுமே பார்வதியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பாரு கிட்ட போய் கேட்டாங்க. பாரு நான் அந்த சைடே வரலன்னு சொல்லிட்டாங்க. பட் த்ரிஷர் இவங்க மேலதான் எங்களுக்கு டவுட்டா இருக்குன்ற மாதிரி கேமரால சொல்லிட்டாங்க. பிரவீன் சொல்லிட்டாரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க யாரையும் பிளேம் பண்றன்ற மாதிரி பிரவீன் சொல்லியிருந்தார். பட் த்ரிஷர் எங்களுக்கு பாரு மேலதான் டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு சில இடத்துல துஷர் பயாப்சியா இருக்கிற மாதிரியும் அவருக்குன்னு சுயமா எதுவும் யோசிச்சு பண்ணாத மாதிரி சில இடத்துல தோணுது. பாருவை கிச்சன் ஏரியாவுக்கு வராதிங்க, இந்த இடத்துக்குள்ள யாரும் வர வேண்டான்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது சூப்பர் டீலக்ஸாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம பார்க்கிட்ட தான் சூப்பர் டீலக்ஸில் இருக்க பவர் இருக்குல்ல, என்னால் பொதுவாக ஒரு இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க, நிற்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல அவங்க கவுண்டர் டாப் மேலே உட்காந்து காட்டினாங்க. உடனே நம்ம கனியக்கா சூப்பர் டீலக்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கொம்பு இல்லை, உங்களுக்கு புத்தி இல்லையா, அவங்கள்ட்டெல்லாம் செவுரில் சொல்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கனியக்காவே கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. உடனே எல்லாருமே டீம் சேர்ந்துட்டாங்க. நாங்க ஒர்க் பண்ண மாட்டோம், எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிபி ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. டின்னரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல பரிதாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்களே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எப்பயும் நம்ம கோச் மாஸ்டர் திவாகர் தான் பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாருக்கும் ஃபுட் இல்லைன்றதுனால ஃபைனலா பாரு சாரி கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாப்பாடை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு பாரு சொல்லியிருந்தாங்க. அப்போ கமருதன் எப்பயும் போல இவ்வளோ சொல்லியும் கமருதன் நம்ம திவாகரை பார்த்து அமைதியா இருடா போடா உருண்டா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப திவாகர் சொல்லிட்டா இவரை மக்கள் பார்த்துப்பாங்க, இவர் சீக்கிரம் எவிக்ட் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க சண்டை ஒரு சைடு. ஃபைனலா நான் பண்ணதுனால உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பாதிக்குதுன்னா நான் சாரி கேட்டுறேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சாரி கேட்டுட்டு போயிட்டாங்க பார்வதியும். அருராவும் நம்ம த்ரிஷரும் பேசிக்கிறாங்க. சைலண்ட் ஆக்ஷன் மூலயமா பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டாக தான், அது வேற மாதிரி மாறிடக்கூடாது. அவன் பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவன் என்னை இங்கே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறான், தனியாகவும் விட்டதில்லை. நம்ம யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மு தான். கம்மு இல்லாமல் அருராவால் இருக்க முடியாதான். அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான். பட் அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் ரொம்ப மனசு விட்டு பேசுகிறேன்ற மாதிரி நம்ம கம்மு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு அவர் மேலே லவ் ஃபீல் எனக்கு வரல, அவருக்கும் வந்துடக்கூடாது, எனக்கு அவர் ஒரு ஃப்ரெண்டாகவே வேணுன்ற மாதிரி அருரா த்ரிஷர் கிட்ட சொல்லிக்கிறாங்க. நம்ம கலையும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. சபரி கலை கிச்சனுக்கு வரும்போது யூரின் போனா ஹேண்ட் வாஷ் பண்ணுன்னு சொல்றாராம். பட் அவர் விசில் அடிச்சுட்டு அதே கையில வாஷ் பண்ணாமலே மஞ்சத்தூளை போடுறாராம். இவர் கஷ்டப்பட்டு சாதம் வடிச்சா கூட அது அவர் தான் பண்ற மாதிரியும், அந்த கிச்சன் அந்த அடுப்பு கரண்டியை விட்டு வேற எங்கேயுமே நகரவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிரையும் த்ரிஷரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆதிரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு சூப்பர் டீலக்ஸ்ல யாருமே கம்ஃபர்டபுளா இல்ல, ஒரு விஷயம் பண்றேன்னா தட்டி கொடுக்க ஆள் இல்ல. நான் எஃப்ஜே 2 நாளைக்கு முன்னாடியே பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடியே மால்ல பார்த்தேன், சைட்டும் அடிச்சன்ற மாதிரி சொல்றாங்க. இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி த்ரிஷர் கேட்கிறாரு. அதுக்கு ஏன் லவ் பண்ணா சைட் அடிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி புதுசா ஒண்ணு கொண்டு வராங்க நம்ம ஆதிரை. டாஸ்க் தமிழ் பிக் பாஸ்ல ரொம்ப ஃபேமஸான டாஸ்க் பொம்மை. மெட்ராஸ் பட வாலை விட இது ரொம்ப டேஞ்சரஸான வால். பல பேரோட மூக்கு வாய் உடையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். மாஸ்க் 18 இருக்கும், பட் ஸ்லாட் 17 தான் இருக்கும். உங்க மாஸ்க அவங்க மாஸ்க அவங்களாவே எடுக்க கூடாது. இது பிபி ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான். சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க அவங்க எடுக்கலாம். பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க இதை வின் பண்ணாங்கன்னா ஃப்ரீ நாமினேஷன் இருக்கு. 4 இருந்து 5 பேர் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க டைரக்டா நாமினேஷனுக்கு வர முடியும். உடனே குரூப் டிஸ்கஷன் போட்டாங்க. ஆனா அது என்னன்னே தெரியல, கனி எடுத்தோனே பாருதை எடுத்தா யாரும் வைக்க கூடாது. இப்ப சபரி சொன்னாங்க பாருன்னு இல்ல, யாரது எடுத்தாலும் நம்ம வைக்க கூடாது அவங்க டீம்ல இருந்துன்னாங்க. பட் ஒரு உதாரணத்துக்கு வர்றது கூட அவங்க பாருதான். மொத்த பேருமே டார்கெட் பண்றது பார்வதியை மட்டும்தான் இந்த கேம்லன்ற மாதிரி. 1%க்கும் மீதி இருக்கிற 15-16%க்குமா இந்த கேம் அப்படின்ற மாதிரி தோணும். என்னானாலும் நம்ம கோச் மாஸ்டர் திவாகர் நம்ம பார்வதியை விட்டு நகர மாட்டாரு. இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு கிராண்டான டின்னர் அன்னைக்கு இருக்கு. பட் டார்கெட் பண்ணது என்னவோ பார்வ தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி அவுட் ஆயிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல நம்ம துஷர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்களோட போட்டோஸ்லாம் நல்லா கார்னர்ல வச்சுட்டாரு தலையா. அவரால் ஏதாவது செய்யணும்ல, அதனால சுய அறிவு இல்லாம
அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி வைக்க செகண்ட் ரவுண்டில் நம்ம பாரு அவுட். பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க அந்த 13 பேருமே டார்கெட் பண்ணுற ஒரே பர்சனே வந்து பாரு தான். எல்லா விஷயத்துலையுமே டாஸ்க்கு பேசுறது பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து பாரு தான். கலையும் பாருவும் பேசிக்கிறாங்க. சபரி வந்து நீ அவன் டைட்டன் வின்னர் ஜேர்னியில் நீ ஒரு தடையாக இருப்ப அப்படின்றதுக்காக உன்னை இப்படிலாம் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பொம்மை டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இன்பிட்வீன். பட் பாரு உள்ளே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். சீக்கிரமாகவே அவங்கள வெளியே இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேம்லேருந்து. இந்த கேம்லேருந்து எந்த கேம்லேருந்துமே பாரு அவங்க உள்ளே வச்சுக்க ரெடியாகவே இல்லை. அது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மே அவங்க அவ்வளோவா சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க ஒரு இண்டிவிஜுவலான ப்ளே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ நம்ம திவாகர் வந்து சிங் சாங் தட்டுவார், அதுக்கு எல்லாருமே அவரையுமே திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி தான் இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு வந்து ஸ்டோரி அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் மற்றவங்க யாரும் இன்னும் ஸ்டோரி சொல்லலை. லெட்ஸ் see போக போக எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563.